கட்சியும் அதிமுக கட்சி கூட்டணி என்னங்க விஜயோட கட்சியும் அதிமுக கட்சியும் கூட்டணி இல்ல, அதுதான் பொதுச் செயலாளர் பொறுத்தவரை தெளிவா சொல்லிட்டாரு. நம்மளுடைய அதிமுக கருத்து தேர்தல் பொறுத்தவரை இன்னும் 15 மாசம் இருக்கு. 15 மாதம் உள்ள சூழ்நிலை இல்லை. அதனால அந்த நேரத்துல தான் யார் யார் எங்களோட கூட்டணி தெரிய வரும். அது கட்சி முடிவு செய்யும். ஜானகி அம்மாள் நினைவு நாளை ஒட்டி நீங்க பெரிய நிகழ்ச்சி எடுத்தீங்க. அதில் பேசிய பல தலைவர்கள் தற்போது பிரிந்திருக்கக்கூடியவங்க யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வாங்க என்ற கருத்துக்கள் முன்வைத்தாங்க. இப்போ நீங்க ஓபிஎஸ் அவர்கள் ஏற்காட்டில் கூட வைத்தியலிங்கம், வெள்ளமணி நாராயணன் போல பல முக்கிய தலைவர்கள் பிரிந்திருக்கிறாங்க. அவங்கள அழைக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து இருக்கா? அப்படி எதுவும் அவங்கள அணுகிறீங்களா? வேல்முருகன் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்க பொதுச் செயலாளர் பொறுத்தவரை ஒரு தெளிவா இது குறித்து கதை சொல்லியிருக்காரு. அவங்க பிரிந்தெல்லாம் போல பொதுக்குழுவால் நீக்கப்பட்டவர்கள். பொதுக்குழுன்றது இட் இஸ் நாட் இண்டிவிஜுவல் பாடி, ஒரு அமைப்பு. அது எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு இந்தியாவுக்கு ஒரு கம்பெனிக்கு எப்படி ஒரு கம்பெனி லா இது அந்த பைலாவோ, அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்படி வழிநடத்தும், எப்படி செயல்படணுன்றதுக்கு பைலான்றது முக்கியம். ஸோ அந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை தாங்கி ஒரு பொதுக்குழுன்றது ஒரு தொண்டர்களுடைய ரெப்ரசன்டேஷன் தான் பொதுக்குழு. அது நீக்கப்பட்டவங்க, அவங்க பிரிந்து சென்றவர்கள். அந்த நீக்கப்பட்டவர்களுக்கு கட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இது அப்படி இருக்க சூழ்நிலையில் பொதுச்சாளர் பத்திரம் ஒரு தெளிவுபடுத்திட்டாரு. எந்த காலத்திலும் அவர்கள் சேர்ப்பதாக இல்லைன்றது. அதுதான் அந்த பார்ட்டியினுடைய ஸ்டாண்டை தான் நான் சொல்ல முடியும். நான் சரிதாங்க. நீங்க திரும்ப சசிகலா, திரு ஓபிஎஸ், அதே போல திரு டிடிவி, அதே போன்று டிடிவி குடும்பத்தை சார்ந்த சிலர், இவங்களை தவிர கேட்குறீங்க இல்லையா? அவங்கள தவிர சேர்ப்பதா இல்லையான்றதை நான் சொல்ல முடியாது. அது கட்சி தான் முடிவு செய்யும். போய் சொல்ல இல்ல, கட்சி தான் முடிவு செய்யும். அது நான் இது அதனால இல்ல, அதுதான் கட்சி அவங்க சேர்ப்பதா இல்லையான்றது குறித்து அதான் கொஸ்டின் போடுறேனே. சேர்ப்பதா இல்லையான்றது குறித்து கட்சியுடைய பொதுச் செயலாளர் கட்சியும் தான் டிசைட் பண்ணும். நான் டிசைட் பண்ண முடியாது. இல்ல, அதுதான் நிறைய திட்டங்கள். இப்ப தாலிக்கு தங்கம் திட்டம் க்ளோஸ், ஸ்கூட்டி க்ளோஸ், அதே போல இது நம்ம இது லேப்டாப் அருமையான திட்டம், அந்த திட்டம் க்ளோஸ். இதை மாதிரி பட்டியல் போடலாம் வரிசையா. அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் இருக்கின்ற திட்டங்கள்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு உருப்படி இல்லாத திட்டங்களை கொண்டு ஒரு தமிழ்நாட்டை ஒரு சீரழிக்கின்ற வேலையை தான் இன்னைக்கு இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கார்பரேட் அரசாங்கம் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கு. ஓகேவா? சரி.